கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே தனியார் ஷூ கம்பெனி பேருந்தில் இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் இரு வாகனமும் தீப்பிடித்து எரிந்தன. இதுபற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜாராம் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜாராம், இந்த விபத்தில் இரு வாகனங்களும் தீப்பிடித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த விபத்து ஏற்பட்டதற்கான முக்கிய காரணம் என்ன? யாருக்கேனும் இதில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா? விவரம் என்ன? வணக்கம் தனலட்சுமி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே உள்ள கொட்டுகாரம்பட்டி கிராமத்தில் இருந்து போச்சம்பள்ளி சிப்காட்டில் செயல்பட்டு வரும் அதாவது தனியார் காலனி தயாரிக்கும் தொழிற்சாலைக்கு கொட்டுகாரம்பட்டி பிட்டப்பள்ளி ஆகிய பகுதியில் இருந்து இன்று காலை பணிக்காக சுமார் 25 ஆண் மற்றும் பெண் தொழிலாளர்களை ஏற்றிக்கொண்டு கல்லாவி பகுதியைச் சேர்ந்த ஓட்டுநர் மாதேஸ்வரன் ஓட்டி வரும் வழியில், அதாவது கிருஷ்ணகிரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் போது நாட்டாண்மை கொட்டாய்மை பகுதியில் வரும்போது திருவண்ணாமலையில் இருந்து பெங்களூரு நோக்கி சென்ற சொகுசு காரும் கிருஷ்ணகிரியில் இருந்து திருவண்ணாமலை நோக்கி சென்ற இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் தனியார் தொழிற்சாலை தொழிலாளர்களை ஏற்றி வந்த பேருந்து மீது இருசக்கர வாகனம் வேகமாக மோதியதில் இருசக்கர வாகனத்தின் பெட்ரோல் டேங்க் வழியாக பெட்ரோல் பேருந்து மீது சிதறியதில் பேருந்து மற்றும் இருசக்கர வாகனங்கள் மலமளவென தீப்பற்றி எரிந்தது. உடனடியாக தொழிலாளர்கள் அனைவரும் பேருந்தில் இருந்து குதித்து உயிர் தப்பினர். இது குறித்து ஊத்தங்கரை காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து பேருந்து தீப்பற்றியதை போராடி அணைத்தனர். மேலும் தேசிய நெடுஞ்சாலை பகுதி என்பதால் ஏராளமான வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பி விடப்பட்டன. காலை நேரத்தில் தனியார் தொழிற்சாலை பேருந்து தீ விபத்து பற்றி எரிந்தது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது சம்பந்தமாக ஊத்தங்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். இன்று அதிகாலை முதலே ஊத்தங்கரை பகுதியில் கடுமையான பனிமூட்டம் இருந்தது. இதனால் வாகன ஓட்டிகள் சாலையில் மின் விளக்குகளை ஒளியூட்டி சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ராஜாராம்.